அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நபித்துவம் முற்று பெற்றுவிட்டது, எனக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் திர்மிதி, ஹதீஸ் எண் 2198. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் எந்த இறை தூதரும் வரப்போவதில்லை என்ற கருத்தில் பல்வேறு ஹதீசுகளும் திருக்குர்ஆனுடைய வசனமும் ஆதாரமாக இருக்கும் நிலையில், அந்த ஆதாரங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ப வேண்டிய விதத்தில் நம்புதல் என்கிற வகையில் அவர்கள்தான் இறுதி தூதர், அவர்களுக்கு பிறகு எந்த தூதரும் இல்லை என்பதையும் சேர்த்து நம்ப வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு போதிக்கின்றது. அப்படி இருக்க, தனக்கும் வஹி வந்து கொண்டிருக்கிறது, நானும் இறைவனுடைய தூதர்தான், எனக்கும் இறைவனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வைத்து என்னை நம்பக்கூடியவர்களை, எனக்கு கட்டுப்படக்கூடியவர்களை நான் நேர்வழிப்படுத்துவேன், அவர்களுக்காக நான் மறுமையில் பரிந்துரை செய்வேன் என்றெல்லாம் யாராவது சொன்னால் அவர்கள் பொய்யர்கள். ஏனென்றால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இறை செய்தி வரக்கூடிய அந்த நிலை, அதாவது நுபுவத் முற்று பெற்றுவிட்டது என்பதை ஓர் இறை நம்பிக்கையாளன் தெளிவாக நம்ப வேண்டும். அன்பிற்குரியவர்களே, ஈமானின் கடமைகளுள் இதையும் சேர்த்து இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. விளங்கி நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Download Moj.